குடும்பங்களை பாழாக்கும்படி, குடும்பங்களை தாக்கும்படி, குடும்ப சமாதானத்தை கெடுக்கும்படி பொல்லாத பிசாசானவர் இந்த கடைசி காலத்தில் தீவிரமாக செயல்பட்டு தன்னுடைய தூதர்களை, இந்த பேய்களை இந்த பூமிக்குள்ளே பலமாய் அனுப்பி கொண்டிருக்கிறான் குடும்பங்களுக்கு விரோதமாய். அதனால் குடும்பங்கள் பாதுகாக்கப்பட நீ ஜெபம் பண்ணணும் என்று ஆண்டவர் பேசினார். சரி ஆண்டவரை என்று குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதாவது குடும்பங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அந்த குடும்பங்களின் பாதுகாப்பு, அப்புறம் குடும்பங்களின் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம், ரட்சிப்பு, அப்படியே வேலை, வருமானத்துக்கு வழி, அந்த காரியங்கள், இப்படி குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி. குடும்பங்களில் சமாதானம், கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம், அப்புறம் மாமியார் மருமகளுக்குள்ளே சமாதானம், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம். இப்படி சமாதானம் இருந்தால் தான் சாத்தான் உள்ள நுழைய முடியாது. இதுக்காகலாம் ஜெபம் பண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல சொல்ல நான் கருத்தாய் ஆண்டோடைய பாதப்படியில் குடும்பங்களை நினைத்து ஜெபம் செய்தேன்.